Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி past tense sentences தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் past tense sentencesல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். மீதி டென்ஸ் எல்லாம் விட கொஞ்சம் டிஃபிகல்ட். ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணி நம்ம past tense sentences மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்க்குன்னு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நிறைய பாஸ்ட் டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் நேற்றுக்கு ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, மே கல் ஷாப்பிங் கேலியே கயா. ஸோ நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்லுவோம், நேற்று அப்படின்னா கல், ஷாப்பிங்காக அப்படின்னு சொல்றதுக்கு ஷாப்பிங் கேலியே, இல்லைன்னா கரிதாரி கேலியே. அதாவது இப்போ கரிதோ அப்படின்னா வாங்கு அப்படின்றது அர்த்தம், கரிதாரி அப்படின்னா கரிதாரி கேலியே அப்படின்னா வாங்குவதற்காக. எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ் வாங்குவதற்காக அப்படின்னா, நான் நேற்றுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போனேன் அப்படின்னா மேக்கல் ட்ரெஸ் கரிதாரி கேலியே கயா அப்படின்னு சொல்லலாம். மொபைல் கரிதாரி கேலியே கயா அப்படின்றத சொல்லலாம். ஸோ கயா அப்படின்றது போனேன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா அர்த்தம். ஸோ இதுவே ஒரு பெண் நான் நேற்றுக்கு ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு மேக்கல் ஷாப்பிங் கேலியே கை அப்படின்றத சொல்லணும். ஸோ ஷாப்பிங் கேலியே அப்படின்னா ஷாப்பிங்கிற்காக, ஆணை கேலியே ஜானே கேலியே வருவதற்கு, போவதற்கு, வாங்குவதற்கு, அந்த மாதிரி தான் ஷாப்பிங்காக அப்படின்னா ஷாப்பிங் கேலியே கயா அப்படின்றத சொல்லணும். கயா கை இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். யார் பேசுறாங்களோ அவங்கள பொறுத்து மாறும். நாங்கள் போன மாதம் புது மொபைல் வாங்கினோம் அப்படின்னு சொல்றதுக்கு हमने पिछले महीने एक नया मोबाइल खरीदा. ஸோ நாங்கள் அப்படின்னா ஹிந்தியில் ஹம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். எதை, யாரை, எதை, இந்த ரெண்டு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் எல்லா டென்ஸுக்கும் என்ன அப்ளை பண்ணுவீங்களோ அதே சப்ஜெக்ட் போட்டுட்டு வேர்பு மட்டும் உங்களுக்கு எந்த ஜெண்டரோ அதை பொறுத்து மாறும். இதுவே சப்ஜெக்ட் கூட நே சேர்த்தீங்க அப்படின்னா வேர்பு எந்த ஒரு வேரியேஷன்ஸும் இருக்காது. எந்த ஜெண்டராக இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் ஒரே ஃபார்மேட் தான் வரும். ஸோ இங்கே பாருங்க, நாங்கள் போன மாதம் புது மொபைல் வாங்கினோம். எதை வாங்கினோம் அப்படின்றது தான் அங்கே நடந்த ஆக்ஷன். வாங்கியிருக்காங்க, அவங்க ஏதோ வாங்கியிருக்காங்க. எதை வாங்கினாங்க, யாரை வாங்கினாங்க, இந்த ரெண்டு கொஷின்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ எதை வாங்கினாங்க, புது மொபைல் வாங்கினாங்க. யாரை வாங்கினாங்க, யாரை வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் எதை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மொபைல் வாங்கினாங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், நாங்க அப்படின்னா ஹிந்தியில ஹம். ஸோ எதை வாங்கினாங்கன்னு கேட்கும்பொழுது ஆன்சர் கிடைச்சுதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹம்னே, ஹம் கூட நே சேர்க்கணும், ஹம்னே அப்படின்றத சேர்க்கணும். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ல நே சேர்ந்துருச்சு. சப்ஜெக்ட்ல நே சேர்ந்தது அப்படின்னா வேர்பு மாறாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேர்பு மாறாமலா வரும் அப்படின்றது அர்த்தம். சப்ஜெக்ட் மாறல அப்படின்ற பட்சத்துல, அதாவது எதை, யாரை ரெண்டுத்துக்குமே பதில் சொல்ல முடியல, அது ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷினா இல்லை அப்படின்ற பட்சத்துல சப்ஜெக்ட் மாறாம இருக்கும். சப்ஜெக்ட் மாறாம இருந்தது அப்படின்னா வேர்பு மாறும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கயா கை அப்படின்றது மாறிச்சு, ஆண் பெண் அப்படின்றத பொறுத்து. இங்க வாங்கினேன், வாங்கினோம், வாங்கினான் அப்படின்னு எதை யாரை சொன்னாலுமே கரிதா அப்படின்றது தான் வரும். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல வாங்குறதுக்கு கரிதா அப்படின்றது தான் எல்லாருக்குமே சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். சப்ஜெக்ட் மாறுச்சுன்னா வேர்பு மாறாது, வேர்பு மாறுச்சுன்னா சப்ஜெக்ட் மாறாது. அந்த மாதிரி தான். நாங்க அப்படின்னா ஹம்னே. போன மாசம் அப்படின்னா பீச்லே மஹினா. மஹினா அப்படின்னா மாசம், பீச்லே மஹினே அப்படின்னா போன மாசம். புது மொபைல் அப்படின்னா நயா மொபைல், கரிதா அப்படின்னா வாங்கினோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஹம்னே பீச்லே மஹினே ஏக் நயா மொபைல் கரிதா. நாங்கள் போன மாதம் ஒரு புது மொபைல் வாங்கினோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட இதை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, मैंने 2 दिन पहले ही उससे इस बारे में बात किया. ஸோ பாத் கி அப்படின்றதும் சொல்லலாம், பாத் கியா அப்படின்றதும் சொல்லலாம். எதை பேசினாய், யாரை பேசினாய். ஸோ எதை பேசினாய் அப்படின்னு சொல்லும்போது எதையாவது பற்றி சொல்ல முடியும். யாரை பற்றி பேசினாய், எதை பற்றி பேசினாய். ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே பதில் கிடைக்குது. நான் சொல்றதுக்கு மெயின் சொல்லுவோம். அப்ப ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்ல முடிஞ்சதுனால மெயின்னே அப்படின்னு சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா தோதின் பெஹலே. 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்றதுக்கு தோதின் பெஹலே ஹி அப்படின்றத சொல்லணும். முன்னாடி தான்னு சொல்றோம். ஸோ அந்த தான்னு சொல்றதுக்கு ஹி. தோதின் பெஹலே ஹி
அவரிடம் அப்படின்னா உசுசே, இல்லைன்னா உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். அவர்கிட்ட அப்படின்னா உஸ்கே பாஸ், அவரிடம் அப்படின்னா உசுசே. இஸ் பாரேமே, இதை பற்றி அப்படின்னா பற்றி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாரேமே. நம்ம பேச்சு வழக்குல அதை பத்தி இதை பத்தின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிதான் இஸ் பாரேமே உஸ் பாரேமே அப்படின்றது வரும். பேசினேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாத் கி, இல்லைன்னா பாத் கியா அப்படின்றத சொல்லலாம். பாத் கரோ அப்படின்னா பேசு, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத் கியா இல்லைன்னா பாத் கி அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் மார்க்கெட் போனப்ப என்னோட பர்ஸ் எங்கேயோ தொலைச்சிட்டேன், ஸோ தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நான் மார்க்கெட் போனப்ப ஜப் மே பசார் கயாத்தோ, நான் மார்க்கெட் போன போது அப்படின்னு சொல்றதுக்கு மே பசார் கயாத்தோ. மேரே பர்ஸ் கஹி கோ தியா, மேரா பர்ஸ் அப்படின்னா என்னுடைய பர்ஸ். ஸோ கோ தியா அப்படின்றது வந்து தொலைந்து விட்டது, தொலையது வந்து சொல்லுவாங்க கோதியா அப்படின்றது. கஹீன் அப்படின்னா எங்கேயோ அப்படின்றது அர்த்தம். ஜப் மே பசார் கயா தோ மேரா பர்ஸ் கஹீன் கோதியா. போன வாரம் அவங்க அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க, அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளையா சிறு குழந்தை பருவத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பாலியல் நண்பர்கள் அப்படின்னா. ஸோ போன வாரம் அவர்கள், அவர்கள் அப்படின்னா வந்து வே அப்படின்றத ஹிந்தியில சொல்லணும். ஓ அப்படின்றதும் சொல்லலாம், வே அப்படின்றதும் சொல்லலாம். போன வாரம் அப்படின்னா பீச்லே சப்தா, சப்தா அப்படின்னா வாரம், பீச்லே சப்தா அப்படின்னா போன வாரம். போன மாசம் அப்படின்னா பீச்லே மஹினா அப்படின்றத பார்த்தோம். இங்க வந்து பீச்லே சப்தா. ஸோ அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய பாளைய நண்பர்கள். அப்னே பச்பன் கி தோஸ்தோ, நண்பர்கள் ப்ளூரல் ஃபார்ம், அதனாலதான் தோஸ்தோன் அப்படின்றத சொல்லுவோம். பச்பன் அப்படின்னா குழந்தை பருவம். ஸோ அப்னே பச்பன் கே தோஸ்தோன் சே மிலே. ஸோ மிலா அப்படின்னா சந்தித்தனர் அப்படின்றதுக்கு வந்து ஒருத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா மிலா அப்படின்றது வரும். மிலே அப்படின்றது ப்ளூரல், அவர்கள்னு சொல்றோம். ஸோ ரெண்டு மூணு பேர், அதனால இங்க வந்து மிலே லே சவுண்ட்ல வருது. ஸோ தே பீச்லே சப்தா அப்னே பச்பன் கே தோஸ்தோன் சே மிலே. இங்க வந்து அவர்கள் யாரை சந்தித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வந்து நமக்கு வந்து ஒரு சில வேர்புக்கெல்லாம் வந்து அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண மாட்டோம். அதனாலதான் இங்க வந்து மிலா அப்படின்றது வந்து மிலே அப்படின்றதான் மாறி செஞ்சுட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் புதிய வேலையில் சேர முடிவு செய்தார். அதாவது வந்து அவருக்கு ஒரு நியூ ஆஃபர் வந்து கிடைச்சிருக்கு, அதுல ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எதை செய்தார், யாரை செய்தார், எதை செய்தார் அப்படின்னா முடிவு செய்தார் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ உஸ்னே அப்படின்றத சொல்லணும், மே சீக்கிரம். நயா நௌக்ரி அப்படின்னா புதிய வேலை அப்படின்றது அர்த்தம். நயி நௌக்ரி, நௌக்ரி அப்படின்றது வந்து பெண்பால், ஹிந்தியில வந்து வேலையை வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனாலதான் நயி அப்படின்றது வருது. நயாவுக்கு பதிலாக நயி. நயி நௌக்ரி ஜாயின் கர்னே கா ஃபைஸ்லா கியா, முடிவு செய்தார். ஃபைஸ்லா கரோ அப்படின்னா முடிவு செய், ஃபைஸ்லா கியா அப்படின்னா வந்து முடிவு செய்தார் அப்படின்றத சொல்றோம். அவர் எனக்காக எதுவும் வாங்கி தரவில்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வரைக்கும் பாசிட்டிவான பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் நெகட்டிவா சொல்றதுக்கு, அவர் எனக்காக எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே மேரே லியே குச் பி நஹி கரிதா, வாங்கி தந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு கரிதா அப்படின்றத சொல்லுவோம். நஹி கரிதா அப்படின்னா வாங்கி தரல அப்படின்றது அர்த்தம். குச் பி அப்படின்னா எதுவுமே, மேரே லியே அப்படின்னா எனக்காக. எதை வாங்கி தரவில்லை, யாரை வாங்கி தரவில்லை. ஸோ எதை வாங்கி தரவில்லை அப்படின்னு கேட்கும்பொழுது எதுவும் வாங்கி தரல அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்ப உஸ்னே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவரிடம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கவில்லை, நான் அவர்கிட்ட உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே உஸ்ஸே ஆப்கா ஃபோன் நம்பர் நஹி தியா. ஸோ நஹி தியா அப்படின்னா கொடுக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். தியா அப்படின்னா கொடுத்தேன் அப்படின்றது, நஹி தியா அப்படின்னா வந்து கொடுக்கவில்லை. ஆப்கா ஃபோன் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர். உஸ்ஸே இல்லைன்னா உஸ்கே பாஸ் அப்படின்னா அவரிடம். நான் அவரை முன்பு பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே உஸ்ஸே பெஹலே நஹி தேகா. ஸோ நான் அவரை முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெஹலே, உஸ்ஸே பெஹலே தேகா அப்படின்னா அவரை முன்னாடி, பெஹலே அப்படின்னா முன்னாடி, தேகா அப்படின்னா பார்த்திருக்கிறேன், அப்படி பார்த்தேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா அர்த்தம். ஸோ தேகோ அப்படின்னா பாரு, தேகா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். நஹி தேகா அப்படின்னா பார்த்ததில்லை, பார்க்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எதை யாரை, அதனால நமக்கு வந்து எதை பார்க்கல யாரை பார்க்கல ரெண்டுத்துக்குமே பதில் சொல்ல முடியும். அதனால மேக்கு பதிலாக மெயினே அப்படின்றது வருது. நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை, நான் இதற்கு பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே கபி ஜூட் நஹி போலா. ஸோ ஜூட் போலா அப்படின்னா பொய் சொன்னேன் அப்படின்றதா இருக்கும். பொய் சொன்னேன், சொன்னான் எல்லாத்துக்குமே வந்து போலா அப்படின்றது தான் வரும்.
ஸோ மெயின்னே எதை சொன்னா யாரை சொன்னார், அதனால நமக்கு வந்து பதில் கிடைக்குது. மெயின்னே அப்படின்றது வரும். கபி அப்படின்னா ஒருபோதும், ஜூட் அப்படின்றது பொய்யை குறிக்குது. ஜூட் நகி போலா அப்படின்னா பொய் சொன்னதில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, அவ வந்து அவகிட்ட கோவமா இருந்தா, அதனாலதான் வந்து அவனுடைய கால்க்கு வந்து அவ வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை, அவன் கால் பண்ணாப்ப ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு ஓ உசிசே நாராஸ்தி. ஸோ நாராஜ் அப்படின்றது வந்து நாராஸ் அப்படின்றது கோவத்தை குறிக்குது. கோபமாக இருந்தால் நாராஸ்தி. ஸோ இருந்தால்னு சொல்றோம், என்ன சொல்றோம். ஸோ அதனாலதான் வந்து தீ அப்படின்றது வருது. இதுவே அவன் கோபமாக இருந்தான் அப்படின்னா நாராஸ்தா அப்படின்றது வரும். உசிசே அப்படின்னா அவனிடம், इसलिए அதனால் அப்படின்றது அர்த்தம். அதனால் உஸ்னே உஸ்கி கால் கா ஜவாப் நஹி தியா. உஸ்னே அப்படின்னா அவன் அப்படின்றது அர்த்தம். அவன் அவள். ஸோ எதை யாரை அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்குது. எதை பதிலளிக்கவில்லை, யாரை பதிலளிக்கவில்லை. ஸோ எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலுக்கு, காலுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ உஸ்னே உஸ்கி கால் கா ஜவாப். உஸ்கி கால் அப்படின்னா வந்து அவனுடைய கால் அப்படின்றது அர்த்தம். அவனுடைய காலுக்கான பதில். உஸ்கி கால் கா ஜவாப். ஜவாப் அப்படின்னா பதில். நஹி தியா அப்படின்னா வந்து கொடுக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். அவருடைய காலுக்கான பதில் கொடுக்கவில்லை. ஸோ ஓ உஸ்ஸே நாராஸ் தி, இஸ்லியே உஸ்னே உஸ்கி கால் கா ஜவாப் நஹி தியா. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் உங்களை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லுங்க. அவர் உங்களை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்கல. இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உஸ்னே முஜ்சே தும்ஹாரே பாரே மே குச் நஹி பூச்சா. ஸோ பூச்சா கேட்டார் அப்படின்னு சொல்றது பூச்சா. கேட்டேன், கேட்டார், கேட்டார் எல்லாத்துக்குமே வந்து பூச்சா அப்படின்றது வரும். ஸோ எதை கேட்கல, யாரை கேட்கல, உங்களை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்றோம். ஸோ எதை கேட்கல அப்படின்னா உங்களை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ உஸ்னே அப்படின்றது ஒரு நேர் வரும். உட்சே அப்படின்னா வந்து என்னிடம் அப்படின்றத அர்த்தம். இல்லைன்னா மேரே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். தும்ஹாரே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி. ஆப்கே பாரேமே அப்படின்றத சொல்லலாம். உன்னை பற்றி அப்படின்னா தும்ஹாரே பாரேமே, உங்களை பற்றி அப்படின்னா ஆப்கே பாரேமே. குச் நஹி பூச்சா அப்படின்னா எதுவும் கேட்கவில்லை. முன்னாடியே அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பெஹலேசே அப்படின்னா முன்னாடியே அப்படின்றது அர்த்தம். அவர்கள் அப்படின்னா உன்ஹோனே. ஸோ அவர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்னே அப்படின்றத சொல்லுவோம். எதை சொல்லலை, யாரை சொல்லலை. ஸோ நமக்கு பதில் கிடைக்குது. அதனால உஸ்னே அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூரல் அவர்கள்னு சொல்றோம், அதனால உன்ஹோனே. முஜே அப்படின்னா என்னிடம். பெஹலேசே அப்படின்னா இதற்கு முன்னாடியே அப்படின்றது அர்த்தம். குச் நஹி பத்தாயா. பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது அர்த்தம். பத்தாயா அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். குச் நஹி பத்தாயா அப்படின்னா எதுவும் சொல்லவில்லை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் ஒருபோதும் மது அருந்தியதில்லை, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹோனே கபி ஷராப் நஹி பியா. ஸோ ட்ரிங்க்ஸ் அதாவது குடிக்கிறதுக்கு வந்து ஹிந்தியில வந்து பியோ அப்படின்றத சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பியா அப்படின்றத சொல்லலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது பியா அப்படின்றது மாறும். ஸோ எதை குடிக்கவில்லை, யாரை குடிக்கவில்லை, பதில் சொல்லலாமா? எதை குடிக்கவில்லை அப்படின்னா மது குடிக்கவில்லை. ஸோ அதனால உன்ஹோனே அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம், அதனால உன்ஹோனே அப்படின்றது வருது. கபி அப்படின்னா ஒருபோதும், ஷராப் அப்படின்னா வந்து மதுவை குடிக்குது, நஹி பியா அப்படின்னா குடிக்கவில்லை, அருந்தியவில்லை அப்படின்னு அர்த்தம். அவள் சட்டவிரோதமான எந்த வேலையையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எந்த வேலையும் செய்யவில்லை, என்ன செய்யலை, யாரை செய்யலை, சட்டவிரோதமான வேலை செய்யலை, அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னு பதில் சொல்ல முடியும். ஸோ உஸ்னே. உஸ்னே கபி அப்படின்னா ஒருபோதும். கபி கோயி கயிர் கண்ணோனே கண்ணோனி காம். கயிர் கயிர் கண்ணோனி காம் அப்படின்னா சட்டவிரோதமான வேலை. கயிர் கண்ணோனி காம். நஹி கியா அப்படின்னா செய்யவில்லை. ஸோ காம் கரோ அப்படின்னா செய் அப்படின்றது அர்த்தம், வேலை செய் அப்படின்றது அர்த்தம். காம் நஹி கியா அப்படின்னா வேலை செய்யவில்லை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை, அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பூரா சப்தன். வேர்ட்ஸ் அப்படின்னா சப்தன் அப்படின்றத ஹிந்தியில சொல்லலாம். ஸோ பூரா புறா அப்படின்னா வந்து புரா அப்படின்னா வந்து கெட்ட அப்படின்றது அர்த்தம். அச்சா அப்படின்னா அப்படின்னா நல்ல. ஸோ அச்ச புரா. ஸோ புரா அப்படின்றதுக்கு பதிலாக வந்து இங்க வந்து புரே. ஸோ ப்ளூரல் ஃபார்ம், அதனால புரே சப்தோ அப்படின்றது வரும். பயன்படுத்தியதில்லை. பிரயோக் நஹி கியா. பிரயோக் கரோ இல்ல உபயோக் கரோ அப்படின்னா பயன்படுத்து. பிரயோக் நஹி கியா பாஸ்ட் டென்ஸ். கரோ அப்படின்றது கியாவா மாறும். ஸோ பிரயோக் நஹி கியா. ஹம்னே கபி பி அப்படின்னா ஒருபோதும். புரி சப்தோன் கா பிரயோக் நஹி கியா. புரி சப்தோன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்கர் பாஷா அப்படின்றத சொல்லலாம். அப்கர் பாஷா.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.